ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து எடுத்த கீரையிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எடுத்த அறுவடை. இன்றைக்கி அரைக்கீரை பாசிப்பருப்பு போட்டு கூட்டு, அப்புறம் கோவக்காய் குர்குரே. ஸோ கோவக்காயில் குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 4 பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கைப்பிடியில் பாசிப்பருப்பு, சிகப்பு பருப்பு ரெண்டுமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள்லாம் போட்டு வேக விட்டுறணும். அது நல்லா வெந்துட்டுருக்கும்போது ரொம்ப குழைய விடக்கூடாது. பருப்பை ஒரு அளவுக்கு லைட்டாக நம்ம கையில் எடுத்து பார்த்தா வெந்தது தெரியணும். அந்த மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப குழைய விட வேண்டாம். அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, ஸோ இது எல்லாம் அதிலே போட்டு அப்படியே வேக வைக்கணும். கொஞ்சம் ஹாஃப் வேக்காடு வரும்போதே அதில் அப்படியே கீரையை போட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறின அப்புறம் நம்ம எப்பவும் போல் கடையிற பாத்திரத்தில் போட்டு, சட்டி இருக்குது அதில் நான் கடைஞ்சேன். உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, சால்ட்டு போட்டுக்கோங்க. அது கடையிறப்பம் போட்டுக்கலாம், கடையிறதுக்கு முன்னாடி வேண்டாம், ஏன்னா கீரையோடைய அந்த இது போயிடும். ஸோ நான் அதனால் கீரை கடையும் போது தான் போட்டேன். அதுக்கப்புறம் போட்டுட்டு தடுக்க பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சாச்சு. ஸோ இதுதான் கீரையோட இது முடிஞ்சிருச்சா. இதில் சில பேர் புளியெல்லாம் ஊற்றுவாங்க, நான் புளியெல்லாம் ஊற்றலை. நேச்சுரலாக இருக்கட்டும், என்னுடைய இது இப்படி தான் இருக்கும். ஸோ நான் அதே மாதிரி பண்ணிட்டேன். தடுக்காவும் கொடுத்துட்டிங்கன்னா அதில் அந்த எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், அப்புறம் வடகம் 3மே போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்படியே தடுக்கா கொடுத்து மூடி வச்சுட்டு அடுத்தது கோவக்காவுக்கு போவோம். கோவக்காய் நல்லா ஸ்லைஸ் பண்ணணும். ரொம்ப மோட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பத்தலாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா ஒரு ஸ்லைஸ் ரேஞ்சில் இருக்கணும். அந்த மாதிரி கோவக்காயெல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணணும். நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், சில்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வைக்கணும். ஓகேவா. இன்னொரு பிளேட்டில் ரைஸ் பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர் அதையும் போட்டு அதுவும் ஒரு பக்கம் வைக்கணும். ஸோ இப்போ இந்த கோவக்காயில் தண்ணி விட வேண்டாம். அந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்காக தண்ணி விடணும், அந்த மாதிரிலாம் வேண்டாம். அந்த மசாலாவே அதில் போட்டு நல்லா பரட்டும் போது கோவக்காயில் வாட்டர் கண்டென்ட் இருக்கும், பொதுவாகவே இருக்கும். அதில் அந்த தண்ணி காய்கறிகளில் மோஸ்ட்லி இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி தண்ணி விடும். அந்த தண்ணியே போதும் இந்த மசாலாவுக்கு. நீங்களாக எதுவும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இது ஒரு பக்கம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா அதிலேருந்தே உங்களுக்கு அந்த ஈரப்பதத்தில் அந்த மசாலாலாம் ஒன்று சேர ஆரம்பிச்சிடும். ஸோ உப்பு எல்லாமே அதில் போட்டுருக்குங்க சுவைக்கேற்ற அளவுக்கு. இன்னொரு பக்கம் ரைஸ் பவுடர், கார்ன்ஃப்ளவர் பவுடர் ரெண்டையும் போட்டு அதையும் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம மசாலா போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோவக்காய், இதெல்லாம் இந்த அரிசி பவுடரில் போட்டு நல்லா டிப் பண்ணி, இதுலேயும் தண்ணி விடக்கூடாது. ஸோ அந்த தண்ணியே போதும். இதுலேயும் அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு, எண்ணெய் நீங்கள் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ நம்ம போட்ட உடனே ஒரு சத்தம் வரல, அந்த அளவுக்கு சூடு இருக்கணும் எண்ணெய். ஸோ அந்த மாதிரி சூடு இருக்கும்போது இந்த கோவக்காவை அதில் அப்படியே உதிரி விட்டுறணும். உதிரி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக லேயராக குர்குரே மாதிரி நல்லா பொரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போடும்போது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா உள்ளே வேகிறதுக்கு ஸ்லோ பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா வெளியே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஸோ உள்ளேயும் க்ரன்ச்சியாக இருக்கணும், வெளியும் க்ரன்ச்சியாக இருக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெயை ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வறுத்த உடனே அதை எடுத்து வச்சுருங்க. அடுத்த ரவுண்டு, 2வது ரவுண்டு போடும்போது, லாஸ்ட் ரவுண்ட் நம்ம போடும்போது அதில் ஃபைனலில் லைட்டாக கருவேப்பிலை, உங்களுக்கு என்ன நட்ஸ் ஐட்டம் பிடிக்குமோ அது போட்டு ஃப்ரை பண்ணலாம். நான் வேர்க்கடலை போட்டேன், இல்லை கேஷ்நட் போடலாம், இல்லை பொட்டுக்கடலை போடலாம். அது சும்மா ஒரு அழகுக்கு. வெறுமனையாக சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி போடணுமோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நான் வேர்க்கடலையும் கருவேப்பிலையும் போட்டு அதோடய ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். செம்ம சூப்பராக. கோவக்காய் என் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க.
இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோன்னே சாப்பிட்டாங்க. பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம்னு, எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம், அந்த ஒன்று தானே தவிர. பட் இந்த மாதிரி எப்போவாவது ஒரு டைம் கொடுக்கலாம். ரெகுலராக நம்ம பண்ண போகிறது இல்லை, எப்போவாவது ஒரு வாட்டிக்கு ஓகே. பட் இவ்வளோ ஆயிலே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி ஓகே. யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அந்த மாதிரி டைம்னா இது ஓகே. ரெகுலருக்கு வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும். நான்லாம் மாதத்தில் வருஷத்தில் ஒரு வாட்டி பண்ணுவேன் இந்த மாதிரி. ஸோ ஆயில் ரொம்ப எவ்வளோ கம்மி பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அது ஆயிலே எடுக்காமே இருக்க வேண்டாம். ஆயில் தேவையான அளவுக்கு எடுத்துக்குவோம், தேவையில்லாத அளவுக்கு எடுக்க வேண்டாம். ஸோ 2வது ரவுண்டு போட்டுட்டு அதில் வந்து வேர்க்கடலை கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா அப்படியே ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை லாஸ்ட்டாக ஃபைனல் நம்ம அந்த கோவக்காய் எடுக்கிற ஸ்டேஜில் எடுக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடியே போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். நல்லா வாசனையாக இருந்த கம்மன்னு அரைக்கீரை கூட்டு கோவக்காய் குறுக்குறை எப்படி இருக்கும் காம்பினேஷன் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும்ல? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி வேணும்னு சொல்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் இப்போவும் சொல்கிறேன், சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நான் அப்போ நினச்சிக்கிறேன் வீடியோ பிடிக்கல போல் தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினச்சிக்கிறேன். ரைட்டா? தேங்க்யூ.